தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். எல்லா கட்சிகள் 2-3 பார்ட்டி சார்பாக டிஎம்கே, காங்கிரஸ், ஏடிஎம்கே சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு நம்ம டெல்டா மாவட்டங்களும் திருச்சி, திண்டுக்கல், ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு 1 மணி நேரம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லக்கூடிய எக்ஸ்டெண்ட் பண்ணும் ஒரு பரிந்துரை இங்கே எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் இப்போ மழை கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 1 or 2 hours பார்த்துட்டு 3 மணி நிலவரம் பார்த்துட்டு அப்போ அதுக்கு மேல் நடக்க எடுக்கிறோம். 6 டெல்டா இல்லை இப்போ டெல்டா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் அண்ட் சிவகங்கை. ரிப்ளேஸ் சொல்ல பண்ணல, தீந்துச்சுன்னா இன்னொரு பாட்டில் அவங்க கொடுக்கப்படும். அது ஜோனல் டீம் கண்டினியூஸ் ரவுண்ட்ல இருக்காங்க. எந்த பொருள் ஒரு பத்தலைன்னா அதை இன்னொரு அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்க்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். அதை அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல பேனாக்க பயன்படுத்த இங்கே யூஸ் பண்ணல. எல்லா இன்டெலிபிள் லிங்க் அங்கே நிறுவனத்தில் வாங்கிட்டு டெஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் இங்கே யூஸ் ஆகிட்டே இருக்கோம். எங்க இடத்துல அது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டானா நம்ம உடனுக்குடன் ரிப்ளேஸ் பண்றோம். இல்ல மதுரவாயில 2 பூத்ல 100 மீட்டர் லைனுக்கு தாண்டி நிறைய கும்பலா 2 பார்ட்டி நின்றுட்டு இருந்தாங்க. அதனால மக்களுக்கு அது அச்சம் இல்லாம வாக்களிக்கிறதுக்கு நம்ம ஒரு கூடுதல் பாதுகாப்பு அங்கே அனுப்பிச்சிருக்கோம். கும்பலா நின்றுட்டு யாருக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு ஏதோ அச்சமின்றி ஓட்டு போடுறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதனால அங்கே கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அங்கே பூத் கேப்சரிங் உள்ள ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்ல. பூத் கேப்சரிங் 100 மீட்டர் லைனுக்கு அப்புறம் பெரிய கும்பலா இருக்கிறதுனால அங்கே ஏதோ நடக்க போது பயந்துட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வாக்காளர் அங்கே பூத்ல போறதுக்கு பயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில இங்க நம்ம சென்னை கமிஷனர் போலீஸ் சொல்லி அங்க நிறைய ஒரு கூடுதல் பாதுகாப்பு பண்ணிக்கு கூடுதல் போலீஸ் அங்கே அனுப்பிச்சு வைத்துக்கிறோம். இங்கேயும் வன்முறை நோட்டீஸ் ஆகல. கொஞ்சம் சின்ன மைனர் இன்சிடென்ட் தான் இருக்கு. அதுவும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல. இல்ல இப்ப 42 இம்பாக்ட் ஐ திங்க் 6 மணிக்கு தான் தெரியும். பட் 42% சென்னையில பார்த்தாலே நமக்கு ஒரு 38% கிட்ட வாக்குப்பதிவு ஆயிருக்கேன். நம்ம கடந்த முறை சென்னையில 62% வாக்குப்பதிவு இருக்கும்போது இப்ப இன்னும் நம்ம 1 மணி நிலவரம்னா இன்னும் 5 மணி நேரம் இருக்கு. ஸோ டெஃபினட்டா சென்னையிலேயும் வாக்குப்பதிவு கூடுதலுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இல்ல நம்ம இங்க கீழே இருக்கிறது 26,961 இருந்து 23,000 வெப்காஸ்டிங் 23,023 நினைக்கிறேன் வெப்காஸ்டிங் நல்ல முறையில் நடைபெற இருக்குது. சில டிஸ்ட்ரிக்ட்ல கரண்ட் இல்லாதனால அங்கே வெப்காஸ்டிங் செய்ய முடியல. லைக் ராமநாதபுரம் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கரண்ட் இல்லாதனால கிட்டத்தட்ட சுமார் 3,000 வெப்காஸ்டிங் பண்ண முடியல. அதனால அந்த பூத்ல நம்ம ஆஃப்லைன் ரெக்கார்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த ஆஃப்லைன் ரெக்கார்டிங் போயிட்டே இருக்கு. ஒரு சில பூத்லாம் அந்த மின்னணு வாக்குப்பதிவுங்கிறது கோளாறுனால ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த வாக்குப்பதிவு தடைபெறுது அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அங்கேயும் இதே போல அந்த மழையின் காரணமா 1 மணி நேரம் வாய்ப்புள்ள போது அதே மாதிரி பூத்லயே வாய்ப்பு இல்ல டைம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோமா இல்லையோ 6 மணிக்கு உள்ள பூத்துக்கு யாரு வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அனைவருக்கு டோக்கன் கொடுத்து வாக்கு பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு தரப்படும். சோ அதனால டைம் ஒரு 6 மணில இருந்து 100 பேர் வந்தாலும் 7 மணி ஆனாலும் 8 மணி ஆனாலும் 9 மணி ஆனாலும் அவங்க கிட்ட எல்லாம்
டோக்கன் கொடுத்து அவங்க வாக்கு பதிவு செய்யப்படும். அதனால டைம் எக்ஸ்டெண்ட் பண்றதோ அதோ இல்லையோ அது ஒரு இஷ்யூ இல்ல. மீன்ஸ் அத இந்த மாதிரி கேசஸ்ல நம்ம 6 மணிக்கு உள்ள யார் யார் வாக்கல்ல இருக்காங்க தயவு செஞ்சு அவங்க வாக்குச்சாவடிக்கு உள்ள வந்துட்டாங்கன்னா அனைவருக்கும் டோக்கன் கொடுத்து வாக்கு பதிவு பண்றதுக்கு ஏற்பாடு செய்யணும். இல்ல ஏற்கனவே மின்சாரம் இல்லாத வாக்குச்சாவடிக்கு நம்ம அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லாத எந்த தரம் திடீர் எதிர்பார்க்காத மழை வர்றதுனால அங்கங்க மரம் கொஞ்சம் விழுந்ததால காத்தோட மழை இருக்கிறதுனால அங்க ஃபீடர் ஒண்ணு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது வர சென்னை கொஞ்சம் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட் இப்ப நிறைய நார்மலா தேய்ச்சி ஏற்கனவே அவங்களுக்கு சின்ன சின்ன கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப எல்லா இடத்துல இந்த ஒரு 8 மாவட்டங்கள இங்க பிரச்சனை இருக்கு. அங்க ஒரு எமர்ஜென்சி லைட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அண்ட் பெட்ரோமேக்ஸ் எங்க இருக்கு அது எல்லாம் கலெக்டர் சொல்லி இப்ப அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நைட்ல அவங்க எந்த தடையின்றி பட் கரண்ட்டுக்கும் பேரலா டைரக்டட் டிஸ்ட்ரிபியூஷனும் எந்தெந்த மாவட்டங்களில் சீஃப் இன்ஜினியர் பக்கத்தில் இருக்கிற சீஃப் இன்ஜினியர் முகாம் எடுத்து அந்த என்னென்ன வேலை முடிக்க வேண்டியிருக்கு அவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. சிஎம்டி டிரான்சிட் கிட்டும் பேசியிருக்கேன். அவங்க ஆபீஸ்ல இருந்துட்டு எல்லா இது பார்த்துட்டு இருக்காங்க. சென்னையில வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ஒவ்வொரு கேம்ப்ல வந்து அவங்க மருத்துவ முகாம் சாப்பாடு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இல்ல என்ன சொல்ல வாக்கு சௌகரியம் சென்னையில ஹெல்த் கேம்ப் ஏஎஸ்டி மாத்திரைகள் தான் கொடுத்தாங்க. தொற்றுநோய் பராமரிப்பு அவங்க ஒர்க் பண்ண முடியல. சாப்பாடு கிடைக்கல. யாருக்கு சாப்பாடு கிடைக்கல? இல்ல அதை நம்ம கார்பரேஷன் கமிஷனர்கிட்ட சொல்லி அதுக்கு என்ன உரிய என்ன தேவை இருக்கு நடக்க எடுக்கும். சென்னை கான்ஸ்டன்சி வரை என்ன கையில வச்சுக்கல. அது ஒரு பட் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இதுவரை ஒரு சுமார் 38% வாக்குப்பதிவு ஆயிருக்கு. ரெண்டாவது நிறைய கியூ லென்த் ஹெவியா இருக்கு. அதனால நம்ம எதிர்பார்க்கிறோம் பர்சன்டேஜ் ஹெவியா இருக்கும். எந்த இடத்துல பார்த்தாலும் எக்ஸப்ட் இது மழை பெய்யறது டிஸ்ட்ரிக்ட் தவிர ஹெவியா மழை பெய்யறது தவிர இங்கே கொஞ்சம் லேசா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்கே கூட நிறைய கியூல டெஃபினட்டா 50 இருந்து 70 பேர் நின்றுட்டு கொண்டு இருக்காங்க. அதனால இங்க சென்னையிலும் பார்த்தோன்னா நிறைய இடத்துல இப்ப கமிஷனர் மட்டும் கேட்கும்போது நிறைய பேர் கியூல இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இளைஞர் யூத் ஓட்டர்ஸ் இளைஞர் வாக்காளர் நிறைய பேர் கியூல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோன்னா ஒரு போட்டோ கூட எங்க எலெக்ஷன் குரூப்ல போட்டிருந்தாங்க. கல்யாணம் முடிச்சிட்டு இங்க வாக்குப்பதிவு பண்றதுக்கு ஒரு லேடி வந்துட்டு ஒரு கல்யாண மண்டபத்துல இருந்து வாக்குப்பதிவு பண்ணிட்டு அங்க வந்த மாதிரி ஒரு போட்டோ வந்தது. சோ அது மாதிரி டெஃபினட்டா வாக்கு பதிவு பண்றதுல ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எத்தனை மணிக்குள்ள கொண்டு வரக்காக அறிவிப்பு? இல்ல இந்த மணி டைம் அதுல சொல்ல முடிய மாட்டேங்குது. பிகாஸ் ஒவ்வொரு ஜோன்ல ஒரு 8 ஒரு 10 ஒரு ஜோன்ல 8 to 10 வாக்குச்சாவடி இருக்கு. ஒவ்வொரு வாக்குச்சாவடியில போய் எல்லா ஆவணங்கள் சரி பார்த்துட்டு அவங்க கிட்ட பெற்று எல்லாம் சீல் பண்றதுக்கு அப்புறம் தான் இது நம்ம கவுண்டிங் சென்டர் வாக்கு எண்ணு மையத்துக்கு இது வரும். சோ சென்னையில கடந்த எலெக்ஷன் முறை பாத்தீங்கன்னா கடைசியா வந்தது காலையில் 4 மணிக்கு வந்தது. ஸோ டெஃபினட்டா நம்ம ஓவர் நைட் நம்ம காலையில் 6 மணிக்கு 4 மணிக்கு தான் கரெக்டா தகவல் தெரியும். அண்ட் கடைசியாவா 6 மணிக்கு நம்ம சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் சராசரியா தான் இருக்கும். பிகாஸ் வாக்கு இன்னும் மையத்தில் எல்லா மெஷின் வந்ததுக்கு அப்புறம் அந்த கணக்கு பார்த்தோன்னா கரெக்ட் நமக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும். இப்ப இருக்கிறது ஜோனல் பார்ட்டிஸ் அவங்க SMS மூலமா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த SMS மூலமா முழு அளவுக்கு நம்ம நம்ப முடியாத ஒரு 95% கரெக்டா இருக்கும். பட் கொஞ்சம் முன்பின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல the request for extension of time has come for 14 district, but we thought after discussion with collectors, heavy rain has been there in Trichy, Dindigal, Madurai, then Delta 3 districts of Tanjavur, Tiruvarur, Nagapattinam, and 2 districts Shivagangai and Ramanathapuram. இல்ல அறிவிக்கிறது இல்ல. நம்ம இப்ப நிறைய பார்ட்டிஸ் கிட்ட 3 பார்ட்டிஸ் அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெப்ரசன்டேஷன் இந்த 8 மாவட்டங்கள அதிகமா மழை பெஞ்சிட்டே இருக்கு. இது ஒரு ரெப்ரசன்டேஷனோட நம்ம எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிருக்கோம். அந்த முடிவு பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை இருக்கட்டும். இருந்தாலும் 6 மணிக்கு உள்ள யார் வாக்குச்சாவடிக்கு வந்தாலும் அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆனாலும் அவங்க வாக்குப்பதிவு பண்றதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அனுப்பும். போலிங் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இன்கேஸ் வந்து திடீர்னு ஒரு வாக்குச்சாவடியில் அதிகமாக போலிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு
இல்ல இப்ப இது பாருங்க சவுத்துல இருக்கிறது மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா இப்ப வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கு. சில மாவட்டங்கள்ல ராமநாதபுரம் அதுல 28, 27% கூட வாக்குப்பதிவு ஆகல. கன்னியாகுமரி எல்லா மாவட்டங்களும். சோ அந்த மாவட்டங்களில் மழை நின்றதுக்கு அப்புறம் வாக்குப்பதிவு கூடுதல் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் 3 மணிக்கு அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இந்த வாக்குப்பதிவு கண்காணிக்க சொல்லியிருக்கோம். ஜோனல் பார்ட்டிஸ் கிட்ட 3 மணிக்கு மேல அதிகமா ரவுண்ட்ஸ்ல போக சொல்லியிருக்கோம். ஏன்னா அவங்க கரெக்டா ஒவ்வொரு தரம் அவங்க போன்ல வாங்காம அவங்க இயந்திரங்கள் பார்த்துட்டு வாக்குச்சாவடி பார்க்க சொல்லியிருக்கோம். மற்றும் அத வாக்குச்சாவடியில் இருக்கிறது கட்சி முகவர்கள் 3 மணிக்கு மேல வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே போக முடியாது. அவங்களை மாற்றால் உள்ளே போக முடியாது. அவங்க கையில இருக்கிறது ஓட்டர் லிஸ்ட் வெளியே ஏற்றக்கூடாது. அவங்க போன் கையில இருக்கக்கூடாது. அதை 3 மணிக்கு மேல அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். இல்ல நான் அது உறுதியா இருக்கேன். 6 மணிக்கு மேல யார் யார் வாக்குப்பதிவு வந்துட்டு வாக்குச்சாவடிக்கு உள்ள வராங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் 1 hour 2 hours 3 hours ஆனாலும் எல்லா வாக்குப்பதிவு பண்றதுக்கு அப்புறம் தான் இது நம்ம மஷின் சீல் பண்றோம். நேபாள் சியா நேபாள்ல இருந்து கூட அவங்க எலெக்ஷன் கமிஷன் பார்த்திருக்காங்க. அவங்க நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஏற்பாடு எப்படி அவங்க இவிஎம் பத்தி அவங்க இவிஎம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. அது இல்லாம கண்ட்ரோல் சென்டர் பார்த்தாங்க, மேல இது பார்த்துருக்காங்க. நிறைய பூத் சாவடிகளை பார்த்துட்டு அவங்க திருப்தியா இருக்காங்க. நாளைக்கு கூட இங்க இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பிரசும் சந்திக்க போறாங்க. உங்க பிரசும் சந்திக்க போறாங்க. சொல்லிட்டோம். ஓகே, தேங்க்யூ.